வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை ஓட்டேரியில் மாஞ்சா நூல் அறுத்து சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் வியாசர்பாடி போலீசார் அதிரடியாக மாஞ்சா நூல் தயாரிப்பு மூலப்பொருட்களை விற்பனை செய்த 10 பேரை கைது செய்தனர். தற்போது மேலும் 3 பேர் கைதாகியிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போதைய நிலவரம். வணக்கம் ஷாம். சென்னை ஓட்டேரி பகுதியில் காற்றாடி எனப்படும் பட்டத்தினை பறக்கவிட பயன்படுத்தப்படும் மாஞ்சா நூலினை தயாரிக்கும் மூலப்பொருட்களை விற்பனை செய்ததாக 3 பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து மாஞ்சா நூல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்ததோடு இது எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கியூர் முத்தமிழ் நகர் 8வது பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர் மெக்கானிக் பாலமுருகன். இவர் நேற்று முன்தினம் மாலை தனது மனைவி கௌசல்யா மற்றும் 2.5 வயது மகனுடன் வியாசர்பாடி மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது மாஞ்சா நூலானது குழந்தை புகழ்வேலன் கழுத்து சிக்கி கழுத்தை அறுத்தது. இதனையடுத்து அங்கு உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அந்த குழந்தை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. அதே போன்று ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜிலானி என்பவருக்கும் இதே நிலை ஏற்பட்டது. அவரும் தற்போது ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 2 சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்ததால் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க புளியந்தோப்பு மாவட்ட காவல்துறை துணை ஆணையாளர் முத்துக்குமார் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து வியாசார்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் அந்த பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து மாஞ்சா நூல் காற்றாடி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களிடமிருந்து இந்த மாஞ்சா நூல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் எங்கே கிடைத்தது என விசாரணை மேற்கொண்ட போது ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் ஹரிகரன் மற்றும் ராஜசேகர், மகேஷ் உள்ளிட்ட அந்த நபர்களிடம் இவர்கள் வாங்கியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து மாஞ்சா நூல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை கைப்பற்றியும் இந்த மூலப்பொருட்களை அவர்கள் எங்கிருந்து வாங்கினார்கள் என்பது குறித்தமானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த காத்தாடி எனப்படும் பட்டத்தை விடுபவர்களை கண்காணித்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடவும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மாநகரில் பட்டம் விடுவதற்கு சென்னை மாநகர காவல்துறை சார்பில் தடை மற்றும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை மாநகர காவல்துறையானது தற்போது ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. ஷாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.